ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம டே ஓப்பன் பண்ணுறதே ஒரு ஒரு ஸ்மால் போட்டில் தான். பிஸ்னஸ் நாங்கள் வந்து இந்த மூசா லெம்பங்கான்லேருந்து மூசா பெனிடாக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் போட்டில் போயிட்டுருக்கோம். வண்டி ஏன் ரிவர்ஸில் போயிட்டுருக்குன்னு தெரியல. அந்த ஃபாஸ்ட் போட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே இஸ் கோயிங் டு பி அட் மூசா பெனிடா. இன்னைக்கு அந்த ஒரு ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு பாஸ்போர்ட் ரைடு வந்து மேபி ஒரு 10-15 மினிட் ரைடு தான் இருக்கும். இது ஃபெரிக்கு வந்து 9 மணிக்கு ஃபெரி. நாங்கள் 8:59க்கு தான் ஷார்ப்பாக ரீச் ஆனோம். ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தால் கூட அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பா. பட் பரவாயில்ல, நாங்கள் வந்து டச் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆகிட்டோம். ஸோ எனிவேஸ் இப்போ இந்த ஃபெரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஊர்ல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கூட்டு போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் பெரிய எடுத்து நான் இங்கே மட்டும் 15 கூட இல்லை, 12 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. நான் வர வழியிலே கொஞ்சம் அலையெல்லாம் இருந்துச்சு. வண்டி லைட்டாக அப்படியே ஆடிட்டே வந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஈவினிங் ரிட்டர்ன் போகிறப்ப தான் அலை இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனிவேஸ் நாங்கள் இப்போது டாக் பண்ணிட்டு இந்த ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து பெனிடாவில் வந்து இறங்கி பெனிடாவிலேருந்து ஒரு ரெண்டட் டூ வீலர் ரெண்ட் பண்ணி இங்கே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது, கெலிங்கிங் பீச்சா. வாலின்னு அடித்தாலே அந்த ஃபோட்டோ வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அது ஒரு மோஸ்ட் ஃபேமஸான கெலிங்கிங் பீச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். டூ வீலர் வந்து ரெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் நம்மளை வந்து ஸ்வாம் பண்ணிட்டாங்க. எடுங்க இது எடுங்க அது எடுங்க அப்படின்ட்டு தானுங்க. நாங்கள் அங்கே எடுக்கவே வேணாம்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டோம். பட் ஒருத்தர் மட்டும் பாவமாக பின்னாடி வந்து இது எடுத்துக்கோங்க, நான் கம்மி ப்ரைஸில் தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நல்ல வண்டியே கொடுத்துருக்காரு. இது ஓட்டுறதுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. லாஸ்ட் 2 3 நாள் நான் ஓட்டின வண்டி வச்சு பார்க்குறப்போ இது மச் பெட்டராகவே இருக்குது. ஆல்சோ மேஜரான விஷயம் வந்து மோஸ்ட்லி நான் மட்டும் தான் போவேன். ஆமாம், என்னால் முடியாது. ஏன்னா அது தேர்ஸ் அ வெரி ஸ்டீப் ட்ரெக் டவுன். எனக்கு வந்து ட்ரெக் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மேபி ட்ரெக் பண்ணுவேன்னா எனக்கு பிடிக்காம இல்லை, என்னால் முடியாது. போய் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலான்னு இருக்கோம். இன்னும் இந்த ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே போயிட்டுருக்கோம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போக பார்த்து காடாக தான் இருக்குது. ஃபுல் காடு தான், லெஃப்ட் ரைட்டு ஃபுல் காடு தான். வர வழியில் ஏதோ ஒரு 2 ஸ்டே ஒரு 10 வீடு பார்த்துருக்கேன். ரொம்ப எம்டி. ஆக்சுவலி டூரிஸ்ட் கூட பார்க்க முடியல, ஒரு வண்டியும் பார்க்க முடியல. ஏன் தெரியல, மேபி இன்னும் டூரிஸ்ட் வர டைமாகவே இருக்கும். இப்போ இங்கே வந்து லோக்கல் டைம் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 9:45 தான் ஆகும். அவங்க வந்து மெயின்லேண்ட்லேருந்து தெரியலாம் பிடிச்சி இங்கே வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 11-11:30 ஆகும். அதுக்குள்ளார நம்ம வந்து கெலிங்கிங் மட்டும் எப்படியாச்சும் முடிச்சிடணும். ஸோ நாங்கள் கெலிங்கிங் பீச்சோட பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வரதா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க போல இந்த ஏரியா. லைக் நிறைய பேர் வந்து போகிறாங்க. வர வழியில் தான் நான் யாரையும் பார்க்குறேன். ஆமாம், ஏதோ வேலை போயிட்டுருக்கு. சரி வா, இப்போ நம்ம போகலாம் கீழே. ப்ராப்பரான ஒரு வியூ வந்து காமிக்க முடியலன்னா நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இதுதான் அந்த இடம், கெலிங்கிங் பீச். வாட்லி வந்து மோஸ்ட் பாப்புலரான இடம் இதுதான். ஐ டோன்ட் திங்க் இந்த ஃபோட்டோஸில் அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணுமா எனக்கு தெரியல. பட் பயங்கரமாக இருக்கு. அப்பா பயங்கரமாக இருக்கும். இந்த ட்ரெக் இருக்குது, நான் போகணுமா வேணாமான்னு போய் யோசிச்சுட்டு இருக்கேன். போகலாங்கிற மாதிரி தான் இருக்கேன். சரி நம்ம போவோம், நிற்கிறனால பாயிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஸோ ஃபைனலி நான் போகலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஆக்சுவலி கூட்டம் இருக்குங்க. ஸோ கூட்டம் இருக்குனால ஸ்டால் ஆகுது, இல்லைன்னா நம்ம நச்சுன்னு வந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கடை இங்கே ஒரு 2-3 பேர் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க போல். நிறைய பேர் ஆக்சுவலி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா வெளியே ஆகுது.
ஃபோட்டோ எடுக்கிற கூட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஃபோட்டோ எடுக்கிற கூட்டம் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் பயங்கர சீக்கிரமாக போயிருக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. அவள் வந்திருந்தால் கன்ஃபார்ம் மாட்டியிருப்பா. எகென் டெக்னிக்கலி த ட்ரெக் இஸ் நாட் வெரி லாங். இந்த சென்ஸ் ரொம்ப கீழே இறங்கணும் தான். இட் இஸ் ஸ்டீப். யார் வேணால் பண்ணலாம், ஈஸிலி ஆக்சசிபிள் டு எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போய் சொல்லலை. பட் ஃபோட்டோ செஷன்ஸ் இல்லை, ஆளுங்க இல்லை அப்படின்னா ஈஸிலி இதோட ஒரு பாதி டைம்லேயே வந்துடலாம். பிகாஸ் ஒவ்வொருத்தங்க ஃபோட்டோ செஷன் உட்காந்து ரொம்ப நேரம் அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க. இருக்கிற வழியில் விடவும் மாட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பைபாஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 40-50 ஆட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இட் இஸ் ஸ்மூதர். ஒன்ஸ் ஈஸியர், ஸ்மூத்தர் இந்த சென்ஸ் தேர் ஆர் நோ ரோட் பிளாக்ஸ் இன் பிட்வீன். ட்ரெக் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கும். இவ்வளோ நேரம் ஸ்டெப் இருந்துச்சு, இப்போ ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. நான் போட்டிருக்க ஷூக்கு வந்து நல்ல க்ரிப் இருக்கிறதுனால எனக்கு பரவாயில்ல. ஆல்சோ இன்றைக்கி வந்து சுத்தமாக மழையும் பெய்யலை. நல்ல ராக்ஸ் ஆர் நாட் ஸ்லிப்பரி, பட் ஓவரால் ராக்ஸ் தான் இருக்குது. ராக் ஃபார்மேஷன் தான் இருக்குது ஃபுல்லாகவே. இட் இஸ் டயரிங். ஐ வாண்ட் லைக் இட் இஸ் ஆக்சுவலி டயரிங். நான் வந்து ஓவரால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டு தான். நாட் லைக் ஐம் நாட் த ஃபிட்டஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் ஆர் சம்திங். பட் ஜென்ரலி எனக்கு வந்து ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ ஹவ் ட்ரெக்ட் அ லாட். ஆல்சோ ஃபிசிக்கலி ஐ ஆல்சோ ட்ரை டு கீப் மை செல்ஃப் ஃபிட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அப்படி இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரிக்கியாக தான் இருக்குது. ஐ திங்க் ஒரு மாடஸ்ட் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்கிறவங்க இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். பட் யா, ஐ எம் கண்டினியூயிங் மை ட்ரெக். நான் பாட் போயிட்டே இருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஹாஃப்வே லைன். நான் வந்து ஹாஃப்வே லைனில் நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ ஹாஃப்வே டவுன். ஓகே, எனக்கு ஆக்சுவலி பரவாயில்ல. இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒப்பீனியன் வந்து அப்படியே நான் மாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். இப்படின்ற அப்படின்ற மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். பட் யா, ஸோ ஃபார் ஸோ குட். நான் குமார் அவசரப்பட்டிய இனி நம்ம ஃபுல்லாக இறங்கணும். இனி வந்து ஆக்சுவலி ரோடு ரொம்ப ஸ்டீப் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் ஹவ் இட் கோஸ். அவளுக்கு வந்து லைக் இறங்குறது கூட பிரச்சனை இல்லைன்னு தான் இருந்தா. பட் திருப்பி இந்த வழி மொத்தம் ஏறணுமே நினச்சிட்டு அவள் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணால். ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. இப்படி மட்டும் இருக்கு ரோடு இல்லை, கல் தான். ஐ மீன் இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபன். அப்படின்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு தான் நீங்கள் இங்கெல்லாம் வருவீங்க. ஐ மீன் அட்லீஸ்ட் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் இங்கே வரேன். இது இருக்கிறப்ப there is no point to it if it wasn't least a little bit hard. இதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. யாரோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு யாரோ சொன்ன மாதிரி நான் கேட்டேன். லைக் இங்கே வந்து ஒரு எலிவேட்டர் கட்டிகிட்ருக்காங்க மேலேருந்து கீழே வந்து ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்கிறதுக்கு அப்படின்னு. பட் இட் டேக்ஸ் அவே ஃப்ரம் த பியூட்டி லிட்டில் பிட் என்ன கேட்டேன். எப்பயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், த பெஸ்ட் வியூஸ் கம் ஆஃப்டர் த ஹார்டஸ்ட் ஆஃப் ட்ரெக்ஸ். இந்த வழி இஸ் ரியலி ஃபேசினேட்டிங். இங்கே மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2 கை வச்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தல் வச்சு தான் ஸ்டீப்பஸ்ட்டு. இப்படி இல்லாமல் காலேஜ் போயிட்டு எனக்கே தெரில. சுற்றி பிடிக்கிறதுக்கு ஒரு பேம்பு இது மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி கொடுத்து இறங்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கு ஒரு கையில் கோப்ரா வேறு இருக்குது. நான் மவுண்ட் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். டவுன் கூட ஓகே, வெயிட் கொடுத்து இறங்கிடலாம். பட் வெயிட்டை லிஃப்ட் பண்ணி ஏறுறது ஒரு செம்ம டாஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. நான் அங்கே பார்த்தப்ப இருக்கலே ஸ்டீப்னு நினச்சேன். பட் இங்கே அதோட ஸ்டீப்பாக இருக்குது. இந்த ஒரு வழி நம்ம வந்து இறங்க வேண்டிய இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கலைங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நான் காமிக்கிறப்போ அவள் தான் இருக்குல்லே ஹாப்பியாக இருப்பாள். நல்ல வேலைலாம் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருப்பாள். இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 ஸ்டீப்பஸ்ட் பார்ட் நான் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அங்கே ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் 2 கிரியும் பிடிச்சி நான் வந்து இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நான் ஷூட் பண்ண முடியல. பட்
சீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் டன் நினைக்கிறேன், ஆனால் இல்லை, இன்னும் இருக்கு. பீச் கிட்ட வந்துட்டேன் நினைக்கிறேன். செத்துட்டானா டயரிங் அதை இருந்துச்சு, இன்னும் முடியல. நாட் தேர் எட், பட் க்ளோசிங் இன். ஆளுங்களாம் வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இட் இஸ் நாட் டு பி அண்டர் எஸ்டிமேட்டட். ஓகே, அந்த இன்னொரு ஸ்ட்ரீட் செக்ஷனை தாண்டிட்டேன். ஸோ அப்படியே ஸ்லோவாக ஏறிட்டுருக்கேன், ஸ்லோவாக இறங்கிட்டுருக்கேன். சாரி, பின்னாடி வரவங்களுக்கு நான் தான் வழிகாட்டியாக இருக்கேன். அவங்க வந்து ப்ளீஸ் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ விழுந்தா நான் தான் ஃபஸ்ட்டு விடுவேன். ஜஸ்ட் ஃபியூ மோர், ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் லெஃப்ட். எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கப்பா, முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கான பலன் என்ன? நடந்தில்லை, ட்ரெக் பண்ணி வந்ததுக்கான பலன் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவன் வழுக்கி விழுந்துட்டே இருக்கான். பட் என்னோடய ஷூனாலையா என்னோடய நேரனாலையா நல்ல நேரமானு தெரில. பட் ஃபைனலி இங்கே வந்துட்டேன். ஆத்தாடி ஆத்தா, வந்துட்டேன். And at the end of this you have this friggin' art beach. செத்துட்டேன்னு சொன்னால் இட் பி an understatement. அதுக்கு மேலே எப்படியோ தாண்டி வந்துட்டேனப்பா. ஆவா, இட்ஸ் ரியலி மேஜிக்கல். Don't do justice to it actually. The trek was fantastic. இன்னும் முடியல, பட் ஸ்டில் இப்போதைக்கு ட்ரெக் வாஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ரிட்டர்ன் போயிட்டு நான் சொல்கிறேன் மொத்தமாக எப்படி இருந்துச்சு. ஏன்னா தட் இஸ் கோயிங் டு பி த ஹார்டர் பார்ட். எவ்ரி டைம் த ட்ரெக் பேக் இஸ் கோயிங் டு பி த ஹார்டர் பார்ட். ஐயோ, கையில் கொஞ்சம் காசு கொண்டு வந்துருக்கலாம், ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிருக்கலாம், பட் அதை நான் பண்ணல. எனிவேஸ் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரெக் யூ ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் வியூ, ஃபேண்டாஸ்டிக் வியூ. போய் பிடிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பேர் ட்ரெஸ் எதுவும் நான் எடுத்து வரல. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி வந்து கால் கூட நினைக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசங்கடமாக இருக்குது. சரி, லைட்டாக கால் மட்டும் நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டுருக்கேன். இந்த மொத்த பீச்லேயே நான் மட்டும்தான் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு நின்றுருக்கேன் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு நனையிறதுக்குன்னே வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து டிஷர்ட்லாம் போட்டு நின்றுருக்கேன். லைட்டாக நினச்சிட்டு போதும். லைட்டாக நடந்துருக்கோம். செமையாக இருந்துச்சு, வெரி நைஸ். செம்ம பீச், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். திங்க் இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய பேர் இறங்க மாட்டுறாங்க. இப்போ நம்ம ஏறணும் அப்படின்னா வந்து ஈஸியாக போயிடலாம் நினைக்கிறேன். ஐ ட்ரை லீவிங் நவ். இப்போ நான் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இங்கே சும்மா உட்காந்துருந்தேன் அப்படியே பீச் என்ஜாய் பண்ணிட்டு. பட் இப்போ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ பேக் அப். ஸோ ஆக்சுவலி ரிட்டர்ன் ட்ரெக்கு தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். லைக் டிசென்ட்டும் டஃப்பு தான், பட் அசென்ட் அப்போ அதை விட ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து 2 கையெல்லாம் பிடிச்சி ஏற வேண்டியதாக இருக்கும். அதனால் ப்ராபப்ளி இதை ஆஃப் பண்ணிடுவேன். நான் வந்து மேலே ரீச் ஆகிட்டு நான் வந்து வ்ளாக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஐ ஜஸ்ட் கிவ் யூ கைஸ் அ ஹிண்ட் ஆஃப் த வே. இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் ட்ரெக் வந்து இருக்க போகுது. அதனால் நான் வந்து என்னோடய கேமரா பிடிச்சி நின்றுருந்தேன்னா நான் வந்து நிறைய இடத்துல வழுக்கி விழுந்துருவோம். கிரிப்பு கிடைக்காம இல்லை பேலன்ஸ் கிடைக்காம விழுந்துருவேன். அதனால் நான் வந்து ஒரு சின்ன சைட் மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெக் பண்ணி மேலே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட் இன் கேஸ் யூ கைஸ் பிளான் டு கம் ஹியர். ஸோ என்னோடய அசென்ட் அப்போர்ட் ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். See you guys at the top. One eternity later. வர்றவங்க எல்லாரும் இப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன், ஐயோ சரிதான்டா, கீழே போயிட்டு லாக் பண்ணிக்குவாங்க. எப்படி இருந்துச்சு? 2 தப்பு பண்ணிட்டேன். ஒன்று காசு எடுத்து போட, கீழே ஜூஸ் இருந்துச்சு. அப்படி கீழே கடல இருக்கா? காசு எடுத்து போய் ஜூஸ் குடிச்சிருப்பேன். 2 ஒரு சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருக்கணும். ஏன் ஃபுல் நனைஞ்சிருச்சு. கீழே நான் பீச்சில் இறங்கினேன் லைட்டா, பட் இது வேறு நனைஞ்சிருச்சு. இல்ல எல்லாரும் அப்படியே தான் வராங்க. எவ்வளோ நேரம் வச்சு 2 மணி நேரம் ஆச்சு நீ போய் நினைக்கிறேன். ஷேன் மிக்மேன், வின்ஸ் மிக்மேன் சொல்கிற மாதிரி.
அவா 3 விஷயம் இருக்குது. ஒன்று ஏறின டைம், ஏறினப்போ இட் வாஸ் லைக் 10:30-ish. ஸோ வந்து ரொம்ப பீக் வெயில் அடிக்கல, ஆனால் ரிட்டர்ன் வரப்போ உச்சி வெயில், அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் கையில் கோப்ரோ இருந்துச்சு, இந்த கேமரா இருந்ததுனால அது பாக்கெட்லேயே வைக்க முடியல, கையிலே பிடி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்படி 2 கை பிடிச்சி ஏற வேண்டியதாக இருந்துச்சு. அதை சேவ் பண்ணுற கேப்பில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து தொங்கிட்டே இருந்தேன், தெரியாமல் உள்ளே விழுந்துருப்பேன். ஸோ எப்படியோ அது ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. 3வது விஷயம், நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எடுத்துகிட்டு போகல. இந்த டிஷர்ட் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, அப்படியே எடுத்து புழிஞ்சேன்னா ஒரு மக்கு தண்ணி அரைச்சிடலாம் அந்தளவுக்கு நனைஞ்சிட்டேன். இந்த 3 விஷயந்தான் வந்து தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்லனா ட்ரெக் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரெக்கு வேணால் சும்மா ஃபோட்டோ போதுன்னா மேலே இருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. அதான் நீ வந்து நல்ல முடிவு எடுத்துட்டேன். என்னால் நார்மல் ட்ரெக்கே என்னால் முடியாது. எப்படி நான் இதில் வந்திருக்கேன், நான் பாதியில் நின்றுனா நீ தான் தூக்கிட்டு வந்துருவேன். ஆமாம், பரவாயில்ல, எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். இந்த கிளிங்கிங் ஏதோ ஒரு ட்ரெக்கு முடிச்சிட்டேன், பீச் வரையும் போயிட்டு வந்துட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே இருப்போம். குட் பை. ஸோ நாங்கள் வந்து கிளிங் அது என்ன பேர், கிளிங்கேங் பீச்லேருந்து கிளம்பி கிளிங்கிங்கோ இப்போ கிளிங்கிங் பீச்லேருந்து கிளம்பி அடுத்து பெனிடா ஐலண்ட் டோரில் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பாட் தான் பாக்கி இருக்குது. தட் இஸ் த ப்ரோக்கன் பீச் ஏஞ்சல்ஸ் பிலபாங் அப்படின்னு இடம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிடலாம். வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். இப்போ நேராக வண்டி கொண்டு போய் பார்க் பண்ணுறது மட்டும்தான் பார்க்க. இங்கே ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் நல்லா ஓட்ட தெரியும்னா மட்டும்தான் 2 வீலர் ஓட்டுறது இஸ் அட்வைசபிள். இல்லைன்னா இட் இஸ் பெட்டர் டு ஹையர் அ கேப். நிறைய பேர் டாக்ஸிக்கு வந்து அந்த போர்ட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் காமிச்சிடும். இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஊரில் நம்மளுக்கு இது ஓட்டி பழக்கம் இருக்குது. நான் யோசித்தேன், 600 மீட்டர்ஸ் தான் மேப்பில் காமிக்குது, ஆனால் 5 minutes காமிக்குது. 600 மீட்டர்ஸ் தெரியுதா? இந்த ரோடு தான் பார்க்கணும். நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த ரோட்டெல்லாம் ஓட்டி பழக்கம் இருக்கிறனால இட்ஸ் ஓகே. வெள்ளக்காரனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ரோடு எப்படா போகிறது அப்படின்னு வச்சுருப்பா நினைக்கிறேன். இங்கேருந்து திருப்பி போகணும். அந்த பெரிய ட்ரெக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சொல்லலை, நான் சீன் போடுவேன். ஓ ஐயோ, இனி இந்த சீனை வேறு நான் கேட்கணுமே. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. மட்டமான ஒரு ரோடில் ட்ராவல் பண்ணி ஃபைனலி இங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் பிலபாங் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் வந்திருக்கோம். அது இதுவான்னு எனக்கு தெரில, காத்தோட்டமாக இருக்கு. இங்கே உட்காந்து ஆமாம், ஓ அங்கே இருக்குது. வியூவெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையும் வியூ பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பிலபாங். பாப்பா என்னதுன்னு. ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஃபைனலி நாங்கள் ப்ரோக்கன் பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் நேச்சரோட ஒரு வண்டர். இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. இடம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு இடம் பார்க்குறப்போ இல்லையா. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்கு. ஸோ இதுதான் ப்ரோக்கன் பீச்சு. எப்படி இங்கே வந்துட்டோம். இங்கே இறங்கலாம் முடியாது, இறங்கலாம் முடியாது, வழியே இல்லை. அடுத்து வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபெரிக்கு போயிடுவோம். ஏன்னா அவ்வளோ டைம் தான் இருக்குது. ஃபெரிக்கு போயிட்டு அங்கே இன்னொரு ஸ்பாட் பாக்கி இருக்குது. என்ன ஸ்பாட்டு? எவல்ஸ்டேர். அது அங்கே. ஸோ வந்து இப்போ அடுத்து வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஃபெரிக்கு போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். பட் பெனிடா வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் வெரி ஹாட் ட்ரெக்கு, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, பட் சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். நம்ம வந்து திருப்பி ஃபெரியில் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து பெனிடாவில் டே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் மிக்ஸ்யூக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு ஒரு எல் வாங்கினதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை சான்ஸ் கொடுக்கலாம். எத்தனை நேரம் வந்து நம்ம சூப்பரான ஜூஸ் கொடுத்துருக்கோம், ஒரு தடவை நல்லா இல்லைங்கிறதுக்காட்டி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மிக்சியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேயா அப்பா, ஒரு எல் வாங்கினதுக்கப்புறம் ஃபைனலி வி ஆர் பேக் ஆன் ட்ராக். மிக்சி அவன் மட்டும்தான் நம்மளுக்கு வெடி கொடுத்தான். மை ஜி இஸ் பேக்.
ஹெக்டிக் டேக்கு அப்புறம் வெயிலில் குழந்தாலும் செத்துடும். எஸ்பெஷலி நான் ஒரு ட்ரெக்கு தாங்க என்னை விட அதிகமாக பண்ணலாம். ஒரு ட்ரெக்கு தான் அதிகம். 1 மணி நேரம் அந்த ட்ரெக்கு மட்டும். குட்டன் ஃபெரி வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. இந்த எகன் ஸ்கை வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால வேவ்ஸ் ரஃப்பாக இருக்கலாம். ரோடு ரஃப்பாக இருக்குது, வேவ்ஸ் ரஃப்பாக இருக்குங்கிற மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் சரி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணிருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு சரியில் போயிட்டு இருக்கோம். பாஸ் போடுறோம். பேக் டு லைட்டாக மழை பெய்யுது. அது மட்டும் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எப்பயும் மழை பெய்தா வேவ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு சொல்லுவேன். பட் எனிவேஸ் அது வந்து ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். சரி முடிஞ்சு நீ அடுத்து என்ன பிளான் தெரியலான்னு பார்ப்போம். ஸோ நேற்று வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வெடி வாங்கிட்டோம். ஏன்னா அவங்க வந்து கேஷ் மட்டும்தான் அக்செப்டட் அப்படின்னு சொன்னாங்க. நான் நேற்றே வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தேன் இங்கே வந்துட்டு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு. இந்த இடத்தோட பேர் வந்து டெவில்ஸ் டியர். ஸோ நான் ஒரு ரெட் டெவிலாக வேறு இன்றைக்கி வந்திருக்கேன். ஜோக் இல்லையா? இப்போ இந்த டெவில்ஸ் டியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பில்டப் ஆக்சுவலி பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த செகண்ட் ஃபெரி ஸ்பீட் போட்டில் வந்து ரிட்டர்ன் வரப்போ அங்கே இருந்த லோக்கல்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி லெம்பங்கன்னா டெவில்ஸ் டியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஐலண்டு தான் பிடிச்சிருக்குன்றேன். லெம்பங்கன் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது பெனிடா விட. ஏன்னா வந்து பெனிடா வந்து ஓவர் க்ரௌடட் ஒன்று. ரெண்டாவது விஷயம் லைக் அங்கே ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் லைக் அங்கே நம்ம போன கடையாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், மார்ட்ஸாக இருக்கட்டும், லைக் ரொம்ப ஆளுங்களும் வந்து ஆமாம். இங்கே லெம்பங்கானில் வந்து நாங்கள் எங்கே பேசினாலும் லைக் பாலி இன் ஜென்ரல் ஆக்சுவலி பீப்புள் வந்து ரொம்ப ஸ்வீட், லைக் தேர் வெரி வார்ம், வெரி வெல்கமிங். பட் பெனிடாவில் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. லைக் பீப்புள் ரிலேட்டடாக சொல்கிறேன். யாரும் அவ்வளோ வெல்கமிங்காக இல்லை. நம்மளுக்கே அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வைப் எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் இந்த லெம்பங்கன் ஐலாண்ட் ஆக்சுவலி வேறு லெவல். ரொம்ப காமாக இருக்குது, நிதானமாக இருக்குது. ஆளுங்களும் ரொம்ப வார்ம், ரொம்ப ஒரு சிரிப்போடு எப்பயுமே வந்து வெல்கம் பண்ணுவீங்க. என்ன இருந்தாலும் வந்து லைக் தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே எல்லாம் வந்து சூப்பராக வெல்கம் பண்ணுறோம். க்ரீட்டிங்ஸ் எல்லாம் மீட் பண்ணோடனே ஹாய் குட் மார்னிங் அப்படின்லாம் ஏதாவது சொல்லிடுறாங்க, ஹலோ. ஆனால் பெனிடா போனால் ஒருத்தனும் ஒன்றுமே சொல்லலாம். பெனிடா கொஞ்சம் லைக் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப இட் வாஸ் மேபி அவங்களுக்கு டூரிஸ்ட் வர்றது பிடிக்கலையோ ஒன்றுமோ அதுவும் தெரியல. அது எனக்கு தெரில. பட் இதான் வந்து நாங்கள் டெவில்ஸ் டியருக்கு வந்துட்டோம். அங்கே தான் எல்லோரும் நிற்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம். டெவில்ஸ் டியர் பார்த்துக்கலாம். இந்த ஒரு டார்க் வைப் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே ஆக்சுவலி ஒரு டார்க் ஸ்டோன், பிளாக் அந்த ஒரு டோனில் தான் இருக்குது. இப்போ இதுதான் டெவில்ஸ் டியராடா. ரிவர்ஸ் உணவாயிருச்சு. ஏன்னா இதை விட பெட்டர் நம்ம வந்து அங்கே பெனிடால பார்த்தோம். ஓ ஆமாம். ஓ இதுதான் டெவில்ஸ் டியராடி. இது பயங்கரமாக இருக்குடா. இதை பார்க்காம விட்டேனே. செம்மையா இருக்குல்ல, எப்படின்னு தெரியலையே. ஆமா ஏதோ வந்து மிரக்கிள் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது பார்க்க நல்லா இருக்கு. செம்மையா அலை அடிச்சதுன்னா அங்கிருந்து நல்லா தண்ணி இங்கேயே எடுத்துருவோம். இங்கேருந்து டெவில்ஸ் டியர்லேருந்து நாங்கள் வந்து சைன் ஆஃப் பண்ணுறோம். இன்னைக்கு வேறு பிளான் ஒரு சன்செட் டின்னர் மேபி இன்னொரு தடவை பிளான் பண்ணாமல் இருக்கும். நான் ஒரு ஸ்பா போனாலும் போவேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் ட்ரெக்கு முடிச்சு என் ஷோல்டர்லாம் டோட்டலி அவுட்டு. ஸோ நான் ஒரு ஸ்பா பண்ணோன்னா இருக்கும். எனிவேஸ் அடுத்து வந்து என்ன பிளான் பண்ணாலும் அது வந்து நாங்கள் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி திரும்ப நேற்று சாப்பிட்ட அதே ரெஸ்டாரண்ட்டில் சன்செட் என்ஜாய் பண்ணிட்டே வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு. சன்செட் லைட்டாக தெரியுது. அந்த ஒரு அங்கே பாரு ஒரு ஆரஞ்சு ஷேட் தெரியுதா. இவன் வேறு ஏதாவது கடையில் பார்த்து வச்சுருந்தேன். நான் வேணாம் நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டேன்.
ஸோ எனிவேஸ் மெயினாக எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கடையில் வந்து த்ரூ அவுட் கோல்ப்ளே பாட்டு ஓடிட்டே இருக்கு. எனக்கு கோல்ப்ளேலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கோல்ப்ளே பாட்டு ஓடிட்டே இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப அந்த பாட்டெலாம் கேட்குறப்போ பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. அதுவும் கரெக்டாக இந்த தடவை நேற்று வந்து கொஞ்சம் சைட் வியூவில் உட்காந்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் வியூலே வந்து பீச் வர மாதிரி உட்காந்துருக்கோம். ஸோ காற்று நேராக ஃபேஸுக்கே இருக்கிறப்போ ஒரு விண்ட் ஆன் மை ஃபேஸ் அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, எப்படி இந்த டே வந்து நாங்கள் மோஸ்ட்லி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது முடிச்சுட்டு மேபி நான் ஒரு ஸ்பா போவேன்னா எனக்கு மூவி எவ்வளோ வருவாளோ இருக்கு எனக்கு தெரில. பட் இப்போதைக்கு ஒரு ஐடியா தான் இருக்குது. இன்னும் வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது ப்ராப்ளி. ஸோ இன்னையோட டே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ see you guys tomorrow. that is day 7. டே 7 or 8 தெரில, அது கவுண்ட் எடுத்து நாங்கள் வந்து நாளைக்கு கரெக்டாக சொல்லிடுவோம். சன்செட்டோட வியூவோட இன்னைக்கு வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். வாட்ச் அண்ட் என்ஜாய். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணி. தேங்க்யூ, குட் பை.